ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி வந்து ஜியோன் அண்ட் ஆல்வின் குரூப் ஆஃப் ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சுருந்தாங்க. அவங்களோட பிரான்ச் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஒரு 6 இருக்குது. அந்த 6ல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க மினி ஒலிம்பியன்ஸ் 2025 சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஷினோலும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரைக்கும் தான் இப்போ நடக்குது. 6th மேலே அப்புறமா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 10 o'clock போல் வந்தோம். ஏதோ ஒரு சின்ன ஈவெண்ட் மட்டும் முடிஞ்சிருக்கு. பட் என்னோடய பொண்ணு வந்து 4th ஸ்டாண்டர்ட் தான், அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெயில் வேறு பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 11 o'clock டைமிங்கில் வரும்னு நினச்சோம். ஆனால் 12 கிட்ட தான் 4th ஸ்டாண்டர்டுக்கே ஸ்டார்ட் ஆச்சுது. எல்லாமே அவங்க சொன்ன டைமிங்லேருந்து கொஞ்சம் டிலேவாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கங்கே பிரித்து வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன். பாப்பா வந்து கிளாஸில் போய் பார்த்தேன், காணும். வந்து பார்த்தா இங்கே வந்து லாங் ஜம்ப் கோர்ட்டில் நின்றுட்டு இருந்தா. பாப்பா வந்து லாங் ஜம்பில் வந்து தோத்துட்டா. இப்போ தான் 1 வீக்காக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஹடில்ஸ் இருக்குது. இந்த 3லையுமே பாப்பா செலக்ட் ஆகிருந்தா. ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் செமிஃபைனல், அதுக்கப்புறம் தான் ஃபைனல் வைக்கிறாங்க. இப்போ ரன்னிங் ஓடுறதுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ரன்னிங் வந்து கொஞ்சம் அவள் ஆசைப்பட்டுட்டு இருக்கா, எப்படியாவது நம்ம வின் ஆயிடணுங்கிறதுக்காக. பட் அவளால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டை கொடுத்து நல்லா தான் ஓடுனா. செலெக்ஷனில் வந்து வின் ஆகிட்டா. ரன்னிங் செலெக்ஷனில் வின் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வித பயம் வந்துடுச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் தான் ஓடுறது, ஒரு ப்ரைஸை தர மாட்டேங்காங்களே அப்படின்னு தோணிடுச்சு. அதனால் அந்த ஹடில்ஸில் வந்து ரொம்ப பயந்துட்டா. ஏன்னு தெரில, 1 வீக் தான் ப்ராக்டிஸ் வேறு. ஸோ ஹடில்ஸில் வந்து அவுட் ஆகிட்டா. ஸோ ரன்னிங்கில் வந்து செமிஃபைனல், ஃபைனல் எல்லாம் லேட்டாக தான் வைப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்போவே 1 o'clock கிட்ட ஆச்சுது. ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். குட்டீஸுமே பாவம், வெயிலும் பயங்கரமாக இருக்குது. எல்லா பிள்ளைகளுக்கும் வெயிட் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. செமிஃபைனல்லையும் பாப்பா செலக்ட் ஆகிட்டா. பட் வந்து ரொம்ப டல் ஆகிட்டா. இன்னும் ஒரு தடவை ஓடும்போது நம்ம தோற்றுருவோமோ, ப்ரைஸ் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப டல் ஆகிட்டா. பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால ஃபைனலில் வந்து தோத்துட்டா. ஸோ காலையில் வந்து ஆனந்தமாக ஸ்டார்ட் பண்ண இந்த பயணம் வந்து கண்ணீரோட முடிவடைஞ்சிருக்குது. தோல்வியை ஏற்றுக்கிற பக்குவமும் நம்ம குட்டீஸ்க்கு வந்து வரணும்ல. ஸோ நோ ப்ராப்ளம், நாங்கள் வந்து அவளை எப்படியோ சமாதானப்படுத்திட்டோம். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.